மக்களே, ரொம்ப நாள் கழித்து ஒரு வீடியோ வரப்போகுது நம்ம சேனலில். கிட்டத்தட்ட ஒரு 15 டேஸ் ஆகிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சென்னை கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டில் நிற்கிறோம். இங்கேருந்து ஒரு சூப்பரான பஸ் ஜேர்னி ஸ்டார்ட் ஆக போகுது. அதுக்கு தான் நம்ம சென்னை வந்திருக்கோம். நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க இல்லையா, பிராண்ட் நியூ பஸ் அரசு விரைவு போக்குவரத்து கழகம் ராமேஸ்வரம். ஸோ ராமேஸ்வரம் போகிற பஸ்ஸில் நான் ட்ராவல் பண்ண போகிறேன். சென்னையிலேருந்து சென்னை கேசிபிடிலேருந்து நான் ராமேஸ்வரம் போகிற பஸ்ஸில் ட்ராவல் பண்ண போகிறேன். 166 NSS இந்த வண்டியில் நம்ம ட்ரை பண்ண போகிறோம். சென்னையிலேருந்து ராமேஸ்வரம் போகிற பஸ்ஸு. கைஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல் ட்ராவல் அட்வைசர். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம சென்னை கேசிபிடி பஸ் ஸ்டாண்டில் இருக்கோம், கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டு. ஸோ ரொம்ப நாள் கழிச்சு வந்திருக்கோம். நான் ட்ராவல் பண்ண போகிற பஸ்ஸு இது இல்லை, இது வந்து நார்கல் போகிறது. நம்ம ட்ரை பண்ண போகிறது இந்த அன்றைக்கி பாருங்க. எஸ், இதுதான் அரசு விரைவு போக்குவரத்து கழகம், ரூட் நம்பர் 166 NSS SEDC BS6 புது வண்டி. சென்னையிலேருந்து நம்ம ராமேஸ்வரம் போகிற வண்டிங்க. அதெல்லாம் ட்ரை பண்ண போகிறேன். ஸோ ரூட்டு வந்து பார்த்திங்கன்னா ஆக்சிஸ்வல் ரூட்டு தான் அது, எல்லா வண்டியும் போகக்கூடிய ரூட்டு தான் அது. இங்கேருந்து பார்த்திங்கன்னா விழுப்புரம், திருச்சி, விழுப்புரம் போகிறான்னு தெரியல, திருச்சி, புதுக்கோட்டை, காரைக்குடி, தேவக்கோட்டை, ஆரஸ்மங்கலம், ராம்நாடு, ராமேஸ்வரம், இதான் ரூட்டு. ஸோ ராமேஸ்வரத்துக்கு 2 பஸ் ஓடுது, இன்னொரு பஸ்ஸும் ஓடுதுன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த பஸ் பார்த்திங்கன்னா புது பஸ்ஸு, ஸ்லீப்பர் ப்ளஸ் சீட்ரு, செமி ஸ்லீப்பர். ஸோ பிரான்ச் பார்த்திங்கன்னா சென்னை பிரான்ச் தான், ராமேஸ்வரத்தும் கிடையாது, சென்னை பிரான்ச் CNP D409 பிரகாஷ் பீகாவுடையது. கைஸ், நீங்கள் மதுரை, காரைக்குடி, தேவக்கோட்டை, ராமேஸ்வரம், ஏர்வாடி, கீரமங்கலம், பொன்னமராதி போகிறவங்களாம் பார்த்தீங்கன்னா பிளாட்ஃபார்ம் நம்பர் 3 பார்த்தீங்கன்னா திருச்செந்தூர், தூத்துக்குடி, கன்னியாகுமரி, மார்த்தாண்டம் 3ல் தான் நமக்கு வந்து பஸ் நிற்கிது, ராமேஸ்வரம் பஸ்ஸு. இப்போ பஸ் எல்லாம் பாருங்கள், இந்த பக்கமாக தான் செங்கோட்டை நிற்கிது, இது மதுரை நிற்கிது. நார்கல் வண்டி நம்ம மதுரையும் போட்டிருக்கு. நாஞ்சில் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா ஆப்போசிட் திருநெல்வேலி போகிற வண்டிகள் எல்லாம் திருநெல்வேலி தான். திருநெல்வேலி, பாபநாசம், நார்கோவில், மார்த்தாண்டம் போகிறது. சாயல்வடி நிற்கிது பாருங்க, சிவகங்கை வழியாக போகிறது, சிவகங்கை வழி சாயல்வடி, ஒப்பிலான், சாயல்வடி தாண்டி ஒப்பிலானுக்கு போகிற வண்டி. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம ட்ராவல் பண்ண போகிறது. நான் புக் பண்ணிட்டு பார்த்திங்கன்னா ஸ்லீப்பர் கோச்சு, மேலே சீட் நம்பர் 7 நினைக்கிறேன், கன்ஃபார்ம் பண்ணுறேன். இந்த வண்டியை பாருங்கள், இது இங்கே போகுது ஏர்வாடி ரூட்டு பார்ப்போம். இது ராம்நாடு போய் பார்ப்போம், பட் பரமக்குடி வழி நினைக்கிறேன், ஐ திங்க் ஸோ. பார்க்கலாம். ஏர்வாடி யூடி வயா விழுப்புரம், திருச்சி, தேவக்கோட்டை, பரமக்குடி, ராமநாதபுரம். எஸ், ஆர்எஸ்எம் போகாது. நான் ட்ரை பண்ண போகிற பஸ் தான் ஆர்எஸ்எம் வழியாக போகிறது. இது வந்து தேவக்கோட்டை போயிட்டு அப்படியே பரமக்குடி போய் அப்படி ராமநாடு போயிடும். இது பார்த்திங்கன்னா பொன்னமராதி போகுதுங்க, BS6. இதெல்லாம் திருச்செந்தூர். அடுத்து பார்த்தீங்கன்னா திருச்செந்தூர் எல்லாம் தூத்துக்குடி வண்டி. இது பாருங்கள், காரைக்குடி போக வண்டி, சிவகங்கை போகுது. பிரம்மாண்டமான பஸ் ஸ்டாண்டு. ஆனால் இன்றைக்கி வந்து டல் சீசனால் வந்து க்ரௌடு இல்லைங்க. ஸோ 7 மணிக்கு நினைக்கிறேன், மணி 6:35 ஆகுது. ஸோ நமக்கு டைம் இருக்குது கிளம்புறதுக்கு, அதனால் ஸோ பஸ் எல்லாம் பாருங்கள் எவ்வளோ பஸ்ஸு கொட்டி கிடக்குன்ட்டு. கீழக்கரை, இது பாருங்கள் கீழக்கரை வண்டிங்க. இதுவும் ஆர்எஸ்எம் வழியாக போகிற வண்டி தான். அது நம்ம ஆல்ரெடி ட்ரை பண்ணியிருக்கோம் அந்த வண்டியை, ஆர்எஸ்எம்லேருந்தே ட்ரை பண்ணியிருக்கோம் சென்னை வரைக்கும். இது பார்த்திங்கன்னா காரைக்குடி டெப்போ வண்டி, தொண்டி போகிறது நினைக்கிறேன். எஸ், தேவக்கோட்டை, திருவாரூர் போட்டுருக்காங்கல்ல, காரைக்குடி, தேவக்கோட்டை, தொண்டி போகிற வண்டி. ஸோ இந்த பக்கம் போகிற பஸ் எல்லாமே நம்ம ஏரியா போகிறக்கு தான். காரைக்குடி, தேவக்கோட்டை, பொன்னமராவதி, அப்படியே அங்கே தள்ளி போனீங்கன்னா பரமக்குடி, ஏர்வாடி, ராமேஸ்வரம் அந்த மாதிரி போகிற பஸ்ஸஸ் தான் போகுது. இந்த பக்கம்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து திண்டுக்கல், குமுளி, பழனி, கொடைக்கானல் போகிற பஸ்ஸஸ். இந்த பஸ்லாம் பாருங்கள், இது திருப்பத்தூர் வழியே காரைக்குடி போட்டிருக்கு. விழுப்புரம், திருச்சி, புதுக்கோட்டை, திருப்பத்தூர் போய் காரைக்குடி போகுது நினைக்கிறேன். அடுத்து பார்த்திங்கன்னா சென்னை போட்டிருக்கு, என்ன பிரான்ச் தெரில. அது வந்து சிவகாசி போகிற வண்டி. செங்கோட்டை பிரான்ச் போட்டிருக்கு, சிவகாசி போட்டிருக்கு. அது மதுரை வண்டி. எல்லாமே திண்டுக்கல் போகிறது இந்த பக்கம்லாம். சிவாசி தான் போட்டிருப்பாருங்க.
செங்கோட்டை வண்டி. அந்த அண்ணா போகிறாரில்ல ப்ளூ கலர் ஷர்ட்டு, திடீர்னு மறிச்சு இந்த போகிறாரில் வரீங்களா, அவர் தான் மயிலாடுதுறை டிரைவராக. திடீர்னு பார்த்து நல்லா இல்லைன்னு கேட்டாப்புல. எனக்கு ஸ்ட்ரைக் ஆகலை. யார் நம்ம ஏதாவது ஒரு வண்டி ட்ரை பண்ணி பார்த்தோம், ட்ரை பண்ணது இல்லையா. ஆக்சுவலி உங்களை டிவியில் பார்ப்பேன், மொபைலில் பார்ப்பேன், அழகாக பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி செக் பண்ணி போகிறாப்புல. ஸோ ரொம்ப சந்தோஷம். மழை பெஞ்சிச்சு காலைல. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா பெரிய மழை கிடையாது, நார்மலான மழை தான். பட் காலைல பெஞ்சு தண்ணி நிற்கிது. அப்படியே மழை தண்ணியாக இல்லை வேறு தண்ணியாக தெரியல, மழை தண்ணியாக தான் இருக்கணும். அந்த பக்கம் தண்ணி நிற்கிது இல்லையா. டைம் பாருங்கள், ஷார்ப்பாக 7 மணி ஆகுது. நம்ம பஸ் கிளாம்பாக்கத்துலேருந்து கிளம்பிக்கிட்டு இருக்கு. சியூ கிளாம்பாக்கம். மோஸ்ட்லி எல்லா வண்டியுமே வேக்கண்டாக தாங்க இருக்குது. அது குறிப்பாக சவுத்தில் போகிற பஸ் எல்லாமே ரஷ் கிடையாது, எல்லாம் காலி தான், எம்டி. உள்ளே வந்தாலே மறைச்சிட்றாங்க, எங்கே போகிறீங்கன்ட்டு. நானும் நிறைய பேர்ட்ட சொல்லிட்டேன். ஒரு ஆள் நார்வேலுக்கார் வந்தார், தூத்துக்குடி, அப்புறம் இந்த பக்கம் பரமக்குடி, சேலக்குடி வரிசையாக கேட்டாங்க. அவுட் போடுறான்னு நினைக்கிறேன். எஸ்சிடிசி கவுண்ட்ரு. பஸ் வெளியில் போகுது இல்லையா. கிளாம்பாக்கம் விட்டு கிளம்பிட்டோம். நம்ம கிராமத்தை விட்டு கிளம்பி ஜஸ்ட் ஊரை பக்கம் ஹைவேல நிற்கிறோம். இங்கேயே டிராஃபிக் ஜாம் ஆகுது. சிட்டி பஸ்லாம் போயிட்டுருக்கு. நீங்கள் சீட்டுனா உங்களுக்கு 500 தான் ஆகும். ஸ்லிப்பர்னால 730 ரூபா. நீங்கள் ராமேஸ்வரம் ட்ரை பண்ணிங்கன்னா 920 ரூபா ஆகும் ஸ்லிப்பர் கோச். ஸோ மேலே புக் பண்ணால் 920 ரூபா ஆகும். எனக்கு பார்த்தீங்கன்னா 730 ரூபா. ஆர்எஸ் ட்ரை பண்ணுறாங்க. சீட் பொசிஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேலே அப்பர் எல்லாமே ஸ்லிப்பர் தான். அதே மாதிரி கீழே லெஃப்ட் சைட்லேயும் ஸ்லிப்பர். கீழே ரைட் சைடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சீட்ரு தான், செமி ஸ்லிப்பர். விழுப்புரம் இங்கே 128 கிலோமீட்டர். நம்ம எஸ்பி கோயில் வந்திருக்கோம், சிங்கப்பெருமாள் கோவில். டைம் பார்த்திங்கன்னா 7:35 ஆகுது. ஒரு 30 நிமிஷம் ஆகிடுச்சு. நம்ம கிளாம்பாக்கத்தில் கிளம்பி 7 மணிக்கு எடுத்தாங்க. இப்போ 7:35. எஸ்பி கோவில். பர்னோ டோல். செங்கல்பட்டுக்கு முன்னாடி இருக்கிற பர்னோ டோல் பிளாஸா கிராஸ் பண்ண போகிறோம். அப்படியே புனித செங்கல்பட்டு போயிடலாம். உள்ள டவுனுக்குள்ளே செங்கல்பட்டு பைபாஸில் போகிறோம். கைஸ் கேபின் வியூக்கு வந்தாச்சு. செங்கல்பட்டு தாண்டி நம்ம கேபின் வியூ ஸ்டார்ட் ஆகுது. ஸோ செங்கல்பட்டு தாண்டி திருச்சி கிலோமீட்டர் பார்த்திங்கன்னா 259. திண்டிவனை ரீச் பண்ணுறதுக்கு இன்னும் 63 கிலோமீட்டர் இருக்குது.
இங்கேருந்து பாண்டிச்சேரி 84, மதுராந்தகம் வந்துட்டோம். லெஃப்டில் போனால் டவுன் போயிடலாம். திருச்சி 240, திண்டுக்கல் போகிறதுக்கு 338 கிலோமீட்டர். டைம் பாருங்கள் 8:30 ஆகுது. இப்போ நம்ம ஸ்டாப் பார்த்தீங்கன்னா மேல்மருவத்தூர். மேல்மருவத்தூர் ஸ்டாப். திண்டிவனம் நெருங்கிட்டு இருக்கோம். கைஸ் டைம் பாருங்கள், கரெக்டாக 9:30 ஆகுது. இப்போது நம்ம விக்கிரவாண்டி ரெஸ்ட் ஸ்டாப்புக்கு வந்திருக்கோம். இதை நம்ம பஸ்ஸு ட்ராவல் பண்ணிகிட்ருக்க பஸ்ஸு ராமேஸ்வரம். ஸோ ஜேர்னி பார்த்துருப்பீங்க, சூப்பராக போயிட்டுருக்கு. சூப்பரான டிரைவிங்கு, ஒரு மெச்சூரான டிரைவிங்கு, அப்படி அழகாக போயிட்டுருக்கு. இங்கே வந்து டின்னர் பிரேக்கு ஒரு 20 மினிட்ஸ் நிற்குமா, முடிச்சுட்டு வண்டி ஸ்டார்ட் ஆகும். முக்கியமான விஷயம் சொல்ல மாட்டேன். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இந்த பஸ் பார்த்தீங்கன்னா காரைக்குடி உள்ளே போகாது, காரைக்குடி பைபாஸ் தான். நிறைய வண்டி காரைக்குடி தேவகோட்டை கீழே ரோடெலாம் காரைக்குடி போய் போகும். பட் இந்த பஸ் மட்டும் காரைக்குடிக்குள்ளே போகாது. ஸோ ஏற்றும் போதே சொல்லிடுறாங்க காரைக்குடி போகாதுன்ட்டு. திருச்சி உள்ளே போவாங்க, புதுக்கோட்டை போவாங்க, அதை விட்டால் தேவகோட்டை அரசமலை தான். அரசமலம் தாண்டி உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ராம்நாடு, ஆஸ் யூஸ்வல் ராம்நாடு தாண்டி ராமேஸ்வரம். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா நம்ம ஹோட்டலில் இட்லி சாப்பிட வந்தோம். இட்லி காலி ஆகிடுச்சான். மற்ற பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரோஸ்ட் இருக்கான், தோசை ப்ளைன் தோசை இருக்குது. ரோஸ்ட் 60 ரூபா, ப்ளைன் தோசை 50 ரூபா, பரோட்டா சப்பாத்திலாம் இருக்கான். ஸோ நம்ம அது போல் ப்ளைன் தோசை தான் ஆர்டர் பண்ணியிருக்கோம். காஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 50 ரூபா. நம்ம டின்னர் எடுத்த ஹோட்டல் பார்த்திங்கன்னா ஹோட்டல் ஸ்ரீ அன்னபூர்ணா விக்கிரவாண்டி, ஓகேங்களா. ஸோ இங்கே தான் நம்ம சாப்பிட்டோம். பஸ்லாம் ரெடியாக இருக்காங்க. ஸோ இந்த ஹோட்டலில் சாப்பிட்டோம். பொதுவாக பார்த்திங்கன்னா விக்கிரவாண்டினாலே கண்டிப்பாக சாப்பாடு விளங்கவே செய்யாது. நிறைய பேர் சொல்லிட்டு கேட்டிருப்பீங்க, அந்தளவுக்கு மோசமாக இருக்கும். வழக்கம் போல் இந்த ஹோட்டல் அப்படி தான், ஆவரேஜ் தாங்க ஹோட்டல். ஆக்சுவலி பசிக்கு தான் சாப்பிட்டோம் ஒழிய ருசிக்கு சாப்பிட முடியாது, அந்தளவுக்கு மோசமாக இருந்துச்சு. சாம்பார்லாம் பார்த்தீங்கன்னா பர்டிகுலராக பயங்கர உப்புங்க, வைக்க முடியல வாயில். சட்னிலாம் என்னமோ மாதிரி இருந்துச்சு, அவ்வளோதான். வேறு வழி இல்லை, இதை விட்டோம்னா நமக்கு வந்து சாப்பிட முடியாது. அப்புறம் ஊருக்கு போய் சேரணும், அந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ அதனால தான் சரி லீஸ்ட்டாக நம்ம வந்து தோசை, இட்லி பார்த்தோம், இட்லி இல்லை, அதுக்கப்புறம் தோசை தான் எடுத்தேன். மற்ற எதுவுமே எடுக்கக்கூடாது, எடுக்கவும் மாட்டேன். இதுவே எனக்கு பயமாக இருக்குது, அந்தளவுக்கு ஒரு மோசமாக தான் இருந்துச்சு.
ரைட், ஏதோ ஒரு பசிக்கு சாப்பிட்டோம். இதோட நம்ம வந்து கிளம்பிட வேண்டி தான். ஸோ நீங்கள் யாராவது வந்தீங்கன்னா மோஸ்ட்லி வந்து நீங்கள் வந்து அவாய்ட் பண்ண பாருங்கள். இந்த மாதிரி ஹோட்டல்லாம் வந்து உண்மையிலே, ஏன்னா தமிழ்நாட்டில் எவ்வளோ இடங்கள் போயிருக்கோம், பட் இந்தளவுக்கு மோசமாக இருக்காது. எப்போவுமே இந்த விக்கிரவாண்டி பக்கம் வந்தாலே சாப்பாடே இறங்காது. அதுக்கு ஒரு பெஸ்ட்டு உதாரணம் இதாங்க. அது பட்டுக்கோட்டை, மன்னார்குடி, மேல்மருவத்தூர், பண்ருட்டி, வடலூர், கும்பகோணம், பட்டுக்கோட்டை போகுதுங்க சென்னையிலேருந்து. 10 மணி ஆகுது. ஒரு 6 நாள் கழிச்சு நம்ம வண்டி 2 hours ராமேஸ்வரம் கிட்ட பட்டாயிட்ருக்கு. ஏதோ ஃபங்க்ஷன் வருது கோயிலில், அதனால் ஒரே வானவேடிக்கையாக இருக்குது. கைஸ், நம்ம வண்டி பைபாஸை விட்டு விழுப்புரம் டவுன் நோக்கி போயிட்டுருக்கு. வந்து இந்த கட்சி விஜயகாந்த் கட்சி, திமுக, ஏடிஎம்கே, விழுப்புரம் பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே வந்துட்டோம். டைம் பாருங்கள், டைம் பார்த்தீங்கன்னா 10:25 ஆகிட்டு. விழுப்புரம் நியூ பஸ் ஸ்டாண்ட். கைஸ், இங்கே சின்ன ஒரு பிரச்சனை நடந்துச்சு. ஒரு போதை தண்ணியை போட்டு கொஞ்சம் பிரச்சனை பண்ணி இறங்கலாம் நின்றாரு. இறங்கணுன்னா அவர் எனக்கு ரீஃபண்ட் கொடுன்னு சொன்னார். கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அப்புறம் இங்கே உள்ள அந்த என்ன சார் கவுண்டர்கள்ட்ட பேசி கடைசியில் டிஃப்ரெண்ட்ஸ் அமௌண்ட் 200 ரூபா கொடுத்தாங்க நினைக்கிறேன். ஸோ கொடுத்துட்டு மேட்ரை கிளியர் பண்ணிட்டாங்க. டிரைவரை நான் வர போகிறாங்க, இறங்கி ரெஸ்ட் எடுக்க போகிறாரு. கண்டக்டர் நான் வர போகிறாரு. கைஸ், மதுரைக்கு கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா 223, ராமேஸ்வரம் 435. ராமேஸ்வரத்துக்கு பார்த்தீங்கன்னா 430 கிலோமீட்டர் இருக்குது. ஸோ மணி பாருங்கள், டைம் பாருங்கள், 11 மணி ஆச்சு. கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்து காலைல மீட் பண்ணலாம். குட் நைட். குட் மார்னிங். டைம் பார்த்தீங்கன்னா 9. இப்போது தேவோட்டை வரைக்கும் போயிருக்கோம். தேவோட பைபாஸ் வந்து கட்டாயி உள்ளே போய்ட்டுருக்கோம்.
டைம் பார்த்தீங்கன்னா 3:55 ரீச் பண்ணியிருக்கேன் ஊர் தேவக்கோட்டை. எஸ் சார். கோடிக்கோட்டை டோல் பிளாசா. டைம் பார்த்தீங்கன்னா 4:13 ஆகுது. இப்போது புளியால் இருக்கு இல்லையா, தேவோட்டை தாண்டி அங்கே ஒரு சின்ன ஒரு டீ பிரேக்கு. ஹோட்டல் ஐயனார் கருப்பட்டி காப்பி. ஸோ இங்கே தான் கருமொழி, ஆக்சுவலி புளியால் கிடையாது, கருமொழி. ஏன்னா புளியால் உள்ளே இருக்குது. இது பைபாஸ், இது ராமநாடு டிஸ்ட்ரிக்ட் ஸ்டார்ட் ஆகிடும். இது பார்த்திங்கன்னா இங்கே ஒரு 10 நிமிஷம் நிற்குமா. இந்த டீ பிரேக்கை விட்டால் உங்களுக்கு வேறு எங்கேயும் நிற்காது, ஸ்டாப்பிங் தவிர. ஆர்ஜிபி ராமேஸ்வரம் போகிறது. ஸோ இந்த பிரேக்கை விட்டால் உங்களுக்கு வந்து ராமநாடு ராமேஸ்வரம் தான், வேறு எங்கேயும் நிற்காது. நிற்பாங்க ஸ்டேஜ் ஆர்எஸ் மூலம் அந்த மாதிரி நிற்பாங்க. திருவாடனை போக மாட்டேன் நினைக்கிறேன், திருவாடனை போக மாட்டாங்க. ஸோ ஆர்எஸ்எல் போவாங்க, அப்படியே ராமநாடு ராமேஸ்வரம் தான். ஒரு 20 மினிட்ஸ் கழிச்சு நம்ம பஸ் இந்த கருமலிலேருந்து ரெஸ்டபிள் கிலோமீட்டருக்கு கைகாட்டி பைபாஸில் போய்ட்டுருக்கோம். கைகாட்டி கூடிய உள்ளே போகணும், திருவாடம் கைகாட்டலாம். நம்ம வண்டி போகாது, ஸ்ட்ரைட்டாக பைபாஸ் தான். அரசு தான் உள்ளே போவாங்க. அரசு வந்து நம்ம இறங்கிடுவோம். அவ்வளோ போனேன். தேங்க்ஸ். வயசு டைம் பாருங்கள், 4:55. ஆர்எஸ் மாலம் உள்ளே போகிறாங்க. பஸ்ஸு உள்ளே போயிட்டு பஸ் ஸ்டாண்டு போயிட்டு திரும்ப அவங்க டிக்கெட்ஸ் இருக்கும். ஸோ ஜேர்னி பார்த்துருப்பீங்க. ஊருக்கு வந்தாச்சு. இன்னும் அவங்க வந்து ஒரு 1.5 hour போவாங்க. மணி 4:55னா ஒரு 6:30க்குள்ளே ராமேஸ்வரம் போயிடுவாங்க. ஏன்னா இங்கேருந்து ஒரு 40 நிமிஷம் ராம்நாடு, அங்கிட்டு ஒரு 50 நிமிஷம். சூப்பராக இருந்துச்சு. நல்லா தூங்கிட்டேன் கூட. திருச்சி வரும்போது தான் தெரிஞ்சது, பட் எந்திரிக்க முடியல. அப்புறம் பார்த்திங்கன்னா காரைக்குடி உள்ளே போகலாம். அவங்க காரைக்குடி போனால் புதுக்கோட்டை போனாலும் தெரியல, தேவக்கோட்டை மட்டும் இறக்குனாங்க. தேவக்கோட்டை இருந்துச்சு. அப்புறம் இங்கே அரசு மலை தான், இதை விட்டால் ராம்நாடு தான். ஸோ சூப்பரான டிரைவிங்க. ஒரு என்ன சொல்கிறது,
ஜிக் ஜாக் மாதிரிலாம் கிடையாது, நல்லா மெச்சூர்டான டிரைவர். 2 பேருமே சரி நல்லா ஓட்டினாங்க. சூப்பரான பஸ்ஸு கூட. 7 மணிக்கு ஏறணும், இந்த இறங்கிட்டோம் 5 மணிக்குள்ளே. ராமேஸ்வரம்னா 6:30 இறங்கிடுவாங்க. இன்னைக்கு கொஞ்சம் ரஷ்ஷாக இருக்குது, ஏன்னா உங்களுக்கு அந்த உத்தரகோச பொங்கல் கும்பாபிஷேகனால நிறைய பேர் பயணிக்கிறாங்க. நான் என்கொயரி பண்ண வரைக்கும் பாண்டியிலேருந்து கூட வந்து விழுப்புரம் வந்து பண்ணுறாங்க, ஏறி இருக்காங்க. ஸோ ஃபுல்லாக தான் இன்றைக்கி ஈவினிங் திரும்பும்போதும் ஃபுல்லாக தான் வருவாங்க. ஸோ சூப்பராக இருந்துச்சு. சக்ஸஸ்ஃபுல்லி நம்ம இந்த ட்ரிப்பை கம்ப்ளீட் பண்ணிட்டோம், விளாகாகவே பண்ணிட்டோம் ஊருக்கு வர்றதை. ஸோ அரசு இறங்கியாச்சு, இப்படியே கிளம்ப வேண்டியதான். வீடு வந்து உள்ளே இருக்க இப்படியே போக வேண்டியதான். கைஸ், இங்கேருந்து நம்ம ராமேஸ்வரம் போக போகிறோம். இன்றைக்கி பாம்பம்பலம் இனாகுரல். ஸோ அதனால் நம்ம டிஎன்சி பஸ்ஸில் ராமேஸ்வரம் போக போகிறோம். நம்ம பாம்பம்பலம் போய் அங்கே எப்படி வேலை நடந்துட்டு பார்க்கலாம். ஸோ ட்ரெயினில் அன்றைக்கி வந்து ஆப்ரேட் பண்ண போகிறாங்க. ராமேஸ்வரத்துலேருந்து பிஎம் வர்றாங்க. ஸோ வாங்க போகலாம். கைஸ், ஸ்ட்ரைட்டாக நம்ம பாம்பம்பலம் இறங்கிட்டோம். திருச்சியிலேருந்து ராமேஸ்வரம் போகக்கூடிய பஸ்ஸில் வந்துட்டுருக்கோம். இதுதான் பாம்பம்பலம், பாருங்கள். இங்கே இறங்கிடுவோம். ராமேஸ்வரத்துக்கு வர ட்ரெயின் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அங்கேயும் நிப்பாட்டிட்டாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சென்னையிலேருந்து வரக்கூடிய ராமேஸ்வரம் எக்ஸ்பிரஸ்லாம் பார்த்தீங்கன்னா மண்டபத்தில் ஸ்டாப் பண்ணிட்டாங்க. வீக்லி எக்ஸ்பிரஸ்ஸு மற்ற ஊர்லேருந்து வரக்கூடிய எல்லாமே பார்த்திங்கன்னா ராமநாதபுரம், ராமநாதபுரம், மானாமதுரை சில ட்ரெயினாக வந்து கேன்சல் பண்ணிட்டாங்க. அந்த மாதிரி இருந்தது. ஸோ ரொம்பவே கஷ்டமாக இருந்துச்சு. ஏன்னா நிறைய பேர் வந்து ராமேஸ்வரம் வரக்கூடிய மக்கள்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. ஏன்னா மண்டபத்துலேருந்து இறங்கி இல்லை ராமநாதத்துலேருந்து இறங்கி அங்கேருந்து பஸ்ஸோ இல்லை ப்ரைவேட் காசோ பிடிச்சி வர்றது வந்து ரொம்பவே இதாக இருந்துச்சு. அதே மாதிரி இங்கேருந்து போக்குவரத்துக்கும் இங்கே மறுபடியும் ஒரு கேப் எடுத்து வந்து இப்போ ட்ரெயின் பிடிச்சி போகிறது இல்லை பஸ்ஸில் போகிறது அந்த மாதிரி ரொம்ப சிரமப்பட்டாங்க. இது மட்டும் இல்லாமல் ராமேஸ்வரத்து வந்து ரெகுலராக போகக்கூடிய இப்போது எக்ஸ்போர்ட்டாக இருக்கட்டும், இங்கேருந்து போகக்கூடிய மீன்களாக இருக்கட்டும், ட்ரேடிங் ஆக்டிவிட்டி எல்லாமே ஹால்ட் ஆகிடுச்சு. ஏன்னா ப்ரைமரியான ஒரு போக்குவரத்து பார்த்திங்கன்னா இந்த ட்ரெயின் தாங்க. ஸோ ரொம்ப லாங்லேருந்து வரக்கூடிய எல்லா பொருட்களுமே வந்து ட்ரெயின் மூலமாக தான் வந்துட்டு இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் பார்த்திங்கன்னா ஸ்டாப் ஆகிடுச்சு. ஸோ இந்த பாலம் வந்து இன்றைக்கி இனாகரல் பண்ணும்போது மற்ற எல்லாமே வந்துடுவீங்க. பாலம் இனாகரேட் பண்ணிட்டாங்கன்னா ட்ரெயின்ஸ் எல்லாம் படிப்படியாக ராமேஸ்வரத்துக்கு கிளம்ப ஆரம்பிக்கும். அதுக்கு முதல் முன்னோட்டமாக இந்த பாம்பன் பாலம் திறந்த பிறகு ராமேஸ்வரத்துலேருந்து தாம்பரம் போகக்கூடிய புது ட்ரெயின் அதையும் வந்து நம்முடைய பாரத பிரதமர் வந்து இனாகரேட் பண்ணி வைக்க போகிறாங்க, ஃப்ளாகிங் ஆஃப் பண்ண வைப்பாங்க. ஸோ 11:30க்கு இந்த பாம்பன் பாலம் திறக்க போகிறாங்க. அதனை தொடர்ந்து சாயந்தரம் 3:30க்கு வந்து அந்த புது ட்ரெயினை வந்து ஃப்ளாகிங் ஆக போகுது. ஸோ 2 முக்கியமான நிகழ்வுகள் நடக்க போகுது இன்றைக்கி. அதனால் ராமேஸ்வரம் ஐலண்டே பார்த்திங்கன்னா பயங்கர பிஸியாக இருக்குது. ரொம்ப டைட் செக்யூரிட்டியாக இருக்குது. ஈஸியாக எல்லோரும் போக முடியாது, வர முடியாது. டூரிஸ்ட்டாக வந்தவங்கலாம் பார்த்திங்கன்னா ஒன்றும் ஸ்டே பண்ணியிருக்காங்க, இல்லை கிளம்பிடுறாங்க. எங்கேயும் ஃப்ரீயாக சுற்ற முடியாது. இப்போ இதை பார்த்தால் தெரியும் உங்களுக்கு, இந்த பாம்பன் பாலம் வந்து எவ்வளோ பிஸியாக இருக்குது. மக்கள்லாம் அங்கங்கே பார்க் பண்ணி பார்க்குறவங்கலாம் இப்போ இல்லை. வரிசையாக போலீஸ் நிற்கிறாங்க. ஒரு 200 மீட்டருக்கு ஒரு போலீஸ் நிற்கிறாங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா போட்ஸ்லாம் வந்து பக்கத்தில் உங்களுக்கு வந்து நிப்பாட்டி வச்சுருப்பாங்க. பட் அதெல்லாம் அவங்க தள்ளி நிப்பாட்டி வச்சுட்டாங்க. பிரதமர் வர்றதுனால நிறைய பார்த்திங்கன்னா இப்போது மீனவர்கள் வந்து கடலுக்கு போகல. எல்லாமே ஃபுல்லாகவே வந்து டைட் செக்யூரிட்டியோடு போயிட்டுருக்கு. தூரத்தில் வந்து பார்த்திங்கன்னா கோஸ்ட் கார்டோட ஷிப் இருக்குது பாருங்கள், தெரியுதுங்களா? எஸ், அதுதான் வந்து ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா உங்களுக்கு செக்யூரிட்டி ஃபோர்ஸு எல்லாம் மானிட்டர் பண்ணுறாங்க. கடல் வழியாக ஓடுறவங்க கடல் வழியாக போகக்கூடாது இல்லையா, எல்லாம் ஸ்டாப் பண்ணிட்டாங்க. மீனவர்லாம் போகிறதில்ல. அதனால் வந்து ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா செக்யூரிட்டிக்கு இருக்காங்க. எல்லாம் அந்த பக்கம் ஃபுல்லாகவே நிற்கிது. ரொம்ப வேகமாக நடக்கணும், ஏன்னா நிற்கக்கூடாதுன்னு சொல்லி அடுத்தடுத்த போலீஸ்கள் சொல்கிறாங்க. அதனால் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போயிட்டுருப்போம். ஸோ இந்த பாம்பன் பாலத்தை பற்றியும் பேசிகிட்டு இருக்கோம். ஏன்னா ஃபஸ்ட்டு அதான் வந்து இனாகரேட் பண்ண போகிறாங்க டு தி நேஷன். இந்த பாம்பன் பாலம் பார்த்திங்கன்னா 2024 பார்த்திங்கன்னா ஒர்க் முடிஞ்சுது. 2024 டிசம்பர்லேயே பார்த்திங்கன்னா முடிஞ்சுது. ஓகே சார், ஓகே 2024 முடிஞ்சது. அப்போவே ஓப்பன் பண்ணியிருக்கணும். பட்டு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு சேஃப்டி லெவலில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஒரு கன்சர்ன் இருந்தது. இந்த மாதிரி டெக்னிக்கலி இன்னும் இது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. வீக்னஸை செக் பண்ணணும்னு சொல்லிட்டு. அதனால் 5 பேர் கொண்ட குழு வந்து நியமித்து
இன்ஸ்பெக்ட் பண்ணாங்க, ட்ரையல் பார்த்தாங்க, சேஃப்டியை செக் பண்ணாங்க, எல்லாம் ட்ரை பண்ணிட்டு ஃபைனலாக வந்து ஒரு 6 மாதத்துக்கு பிறகு, அதாவது டிசம்பர்லேருந்து ஏப்ரலில் வந்து உங்களுக்கு வந்து பிஎம்முடைய அரைவலுக்கு ஃபிக்ஸ் பண்ணி இப்போது கிராண்ட் ஓப்பனிங் ரெடியாக இருக்குது. இந்தியாவிலே ஃபஸ்ட்டு சீ பிரிட்ஜ் பார்த்திங்கன்னா இந்த பாம்பலம், ஃபஸ்ட்டு பழைய ஓல்டு ஒன், ஓகேங்களா. ஸோ அதுதான் ஃபஸ்ட்டு சீ பிரிட்ஜ் ஆனது. அதுக்கு பிறகு பாம்பே இந்த மாதிரி இடங்களில் வந்து ஓப்பன் பண்ணால இது செகண்ட் தேர்ட் போயிடுச்சு. ஸோ இந்தியாவிலே பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வெர்டிக்கல் சீ பிரிட்ஜ் தாங்க, ஓகேங்களா. ஸோ இது எப்படி பார்த்தீங்கன்னா, இது பழைய பாலம் வந்து இப்படி திறக்கும் 2 பக்கம். நீங்கள் பார்த்துருப்பீங்க நிறைய வீடியோக்களில். நம்ம அந்த இடத்துக்கு போகிறோம், குயிக்காக போயிட்டு பார்த்துட்டு போயிட்டே இருக்கலாம். ஸ்டில் பஸ்ஸஸ்லாம் போயிட்டுருக்கு. 10 மணிக்கு மேலே ஸ்டாப் பண்ணிடுவாங்களாம். அதுக்கு பிறகு வந்து மூவ்மெண்ட் இருக்காது, பஸ் போக்குவரத்து இருக்காது. 4 மணி வரைக்கும், 4 மணி இல்லை 3 மணி அது வரைக்கும் இருக்காது. இந்த பக்கம் பாருங்கள், போட்லாம் அங்கங்கே பார்க் பண்ணி வச்சுருக்காங்க. நம்ம நெருங்கிட்டோம் புதிய பிரம்மாண்டமான பாவன் பிரிட்ஜ் பக்கத்தில். அதுக்கு முன்னாடி ஒரு ட்ரெயின் நமக்காண்டி வந்துட்டுருக்குங்க. ஃபர்ஸ்ட் டைம் புதிய பாவன் பாலத்தில் ஒரு ட்ரெயின் போயிட்டுருக்கேன், லைவாக பார்க்குறேங்க. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் லைவாக பார்க்குறேன். இதை நான் பார்த்தது கிடையாது. ஸோ பார்க்கவே ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்குது. பாருங்கள் எவ்வளோ அழகாக போயிட்டுருக்குன்னு பாருங்கள். டீசல் இம்ப்ரூவ் பண்ணிட்டுருக்கு. இது பார்த்தீங்கன்னா ஸ்டாப் போகிறாங்க. இன்னும் ட்ரெயின் வந்து இப்போ பயணிகளுக்கு இன்னும் இனாக்ரேட் ஆகலை. பிஎம் ஆப்ரேட் பண்ண பிறகு தான், பிஎம் இனாக்ரேட் பண்ண பிறகு தான் ட்ரெயின்ஸ்லாம் கிளம்பும். பட் இதெல்லாம் பார்த்திங்கன்னா அங்கங்கே திருச்சி மதுரையிலேருந்து வர்றாங்க ஸ்டாஃப்ஸு இந்த விழாவில் கலந்துக்கிறதுக்கு. நமக்கு முன்னாடி ஒரு அழகான ட்ரெயின் போயிட்டுருக்கு. கிராஸ் பண்ண போகுது பாவன் பாலத்தை, ராமேஸ்வரம் நோக்கி போயிட்டுருக்கு. நைட் வியூலாம் நேற்று நைட்டு சூப்பராக இருந்துச்சான். லைட்டிங்லாம் போட்டு செம்மையாக இருந்திருக்கு. அந்த கடல் வெளிச்சத்தில் அந்த லைட்டிங்கோடு கலரும் சூப்பராக இருந்திருக்கும். இந்த கடலுக்கு அந்த லைட்டிங்கும் செம்மையாக இருந்திருக்கும். பக்கத்தில் பழைய பாலத்தை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பெயிண்ட் பண்ணியிருக்காங்க, ஆயில் பெயிண்ட் மாதிரி பண்ணியிருக்காங்க. பட் இது வந்து கொஞ்ச நாளில் டிஸ்மேண்ட்லிங் பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறேன், அப்படி தான் சொல்லியிருக்காங்க. ஸோ என்ன பண்ணுறாங்க வெயிட் பண்ணி பார்ப்போம். இந்த பிரம்மாண்ட பாலம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்பீடு வந்து கம்பேரிசன் இருக்குது. ஸோ கம்பேரிசன் பார்த்திங்கன்னா இந்த பழைய பாலம் வந்து மணிக்கு வந்து ஒரு 10 கிலோமீட்டர் ஸ்பீட்லாம் போகும். ஆனால் இப்போ கட்டின பாலம் வந்து மணிக்கு 80 கிலோமீட்டர் ஸ்பீடில் போகக்கூடியது. ஆனால் அவங்களுக்கு பெர்மிட் பண்ணது ஒரு 60-65 பெர்மிட் பண்ணுவாங்க. இங்கே தான் வந்து பிஎம் வந்து இனாக்ரேட் பண்ண போகிறாங்க பாம்பன் பிரிட்ஜு. அதோடைய தான் அது. நிறைய செக்யூரிட்டி பர்சனல் இருக்காங்க, வீடியோ எடுக்க முடியல, தள்ளி எடுத்துகிட்ருக்கோம். இந்த பக்கம் ரிப்போர்ட்டர்ஸ். பாம்பன் பாலம் கட்டுப்பாடு அறைய பாருங்கள். ஆல் நேஷ்னல் மீடியா ரிப்போர்ட்டர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்காங்க. நிறைய இப்போ ரிப்பப்ளிக்கு, இந்தியா டிவி, இந்த மாதிரி நிறைய ஹிந்தி சேனல்ஸ்லாம் எடுத்துகிட்ருக்காங்க. நீங்கள் பார்த்துட்டு இருக்க ஊர் தான் அழகான பாம்பன். ஸோ பாம்பன்னாலே உங்களுக்கு தெரியும், பாம்பன் பாலம் தான் ஞாபகம் வரும். ஆனால் பாம்பன் சூப்பரான ஊர். இதுதான் வந்து ஸ்டார்டிங், ஐலேண்ட்லேயே ஸ்டார்டிங் முதல் ஊர் இதுதான், பாம்பன் தான். இந்த பாம்பன் பாலத்தை கடந்தா இப்போ நான் வந்து ராமேஸ்வரம் போயிட்டுருக்கேன். ராமேஸ்வரம் போயிட்டு நம்ம வீடியோவை வந்து நம்ம வைண்ட் அப் பண்ணிக்கலாம். இப்போ ராமேஸ்வரம் பாருங்கள், பயங்கரமாக க்ரௌடாக இருக்குது. எங்கே பார்த்தாலும் மக்கள் கூட்டம், அரசியல் அதாவது பிஜேபி மக்கள் நிறைய பேர் வர்றாங்க. போலீஸ் பர்சனல்ஸ் நிறையா இருக்காங்க. எக்கச்சக்கமான செக்யூரிட்டி டைட் போட்ஸுங்க டவுன் ஃபுல்லாகவே. பஸ்ஸெல்லாம் உள்ளே ஸ்டாப் பண்ணிட்டாங்க. அது மாதிரி ஆட்டோஸ் வந்து கோயிலுக்கோ ரயில்வே ஸ்டேஷன் போகிறதெல்லாம் வந்து பிளாக் பண்ணுறாங்க. ரயில்வே ஸ்டேஷன் போகிறதுலாம் நீங்கள் வந்து சுற்றி போகணுமா, அதுக்கு தனி சார்ஜ் வாங்கலாம் செப்பரேட்டாக. வந்து இப்போ 100 ரூபா கொடுக்க வேண்டியது பார்த்தீங்கன்னா 400 ரூபா கேட்குறாங்க. அந்த மாதிரி போய்ட்டுருக்கு. ஸோ பிஎம் வந்துட்டு இனாக்ரேட் பண்ண பிறகு தான் நார்மல் ஆகும் இந்த ஊர். ஸோ இந்த வீடியோ முடிக்கலாம் டைம் வந்தாச்சு. டிஃப்ரெண்டான வீடியோ பார்த்துருப்பீங்க. ஃபர்ஸ்ட் நம்ம சென்னையிலேருந்து ராமேஸ்வரம் வரக்கூடிய பஸ்ஸில் RS மூலம் ட்ராவல் பண்ணி, அப்புறம் அங்கேருந்து டிஎன்இசி பஸ்ஸில் வந்து ராமேஸ்வரம் எக்ஸ்ப்ளோர் பண்ணோம். மீண்டும் இன்னொரு சூப்பரான சந்திக்கலாம். ஸோ அண்டில் தென் தேங்க்யூ ஃப்ரம் ட்ராவல் அட்வைசர்.